அந்த சசிகலா அம்மையார் சிறைக்கு போனதற்கு பிறகு அவரை முதலமைச்சராக மூட்டி பார்த்த அவரையே கட்சியை விட்டு நீக்கிவிட்டார். என் பெருமைக்குரியவர்களே, அந்த அம்மையார் கதறி அழுகிறார். ஒருவனை முதலமைச்சராக முடிசூட்டி பார்த்து அவன் என் தலையிலேயே கை வைக்கிறேன் என்று அவர் கதறுகிற சத்தம் என் காதுக்கு கேட்கிறது. ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு வேட்டை நாய், ஊர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பாம்பு. இந்த வேட்டை நாய் அந்த பாம்பை எப்படியாவது கடித்து தின்றுவிட வேண்டும் என்று வேட்டை நாய்களை துரத்துகிறது. பாம்பு பயந்து வேகமாக ஊர்ந்து போகிறது. ஒரு வழிபோக்கனை பார்த்தவுடனே இந்த பாம்பு சொன்னது, அந்த வேட்டை நாய் என்னை கொல்ல வருகிறது, என்னுடைய உயிருக்கு நீ உத்தரவாதம் தா என்று கேட்டபொழுது அந்த மனிதன் சொன்னான், நானும் மனிதன், நீ பாம்பு, நான் உன்னை எப்படி பாதுகாப்பு தர முடியும், எடுத்து பாக்கெட்டுதான் வைத்துக் கொள்ள முடியும் என்று கேட்டான். இல்லை, நீ குந்தி உட்கார்ந்து கொள், உன் ஆசன வழியாக ஏறி நான் உட்கார்ந்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த பாம்பை பாதுகாக்க வேண்டும், அதற்கு உயிர் பிச்சை கொடுக்க வேண்டும் என்று அந்த வழிபோகன் குந்தி உட்கார்ந்தான். அவன் ஆசன வாயின் வழியாக பாம்பு ஏறி உட்கார்ந்து கொண்டது. அந்த வேட்டை நாய் போய்விட்டது. பாம்புக்கு உயிர் பயம் இல்லை. ஆனால் இவனுக்கு வயிறு வலிக்க ஆரம்பித்து விட்டது. பாம்பு வயிற்றில் இருப்பதால் அவன் பாம்பிடத்தில் சொன்னான், எனக்கு வலிக்கிறது, என்னாலே தாங்கிக் கொள்ள முடியாத வலி, தயவு செய்து வெளியேறிவிடு என்று பாம்பிடத்தில் சொன்ன பொழுது அந்த பாம்பு சொன்னதான், இந்த இடம் ரொம்ப கம்ஃபர்டாக இருக்கிறது, நான் இங்கேயே இருந்து கொள்ளுகிறேன் என்று சொன்ன பாம்புக்கும் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்காது. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557.